வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம ஹேர் ஸ்டைல பத்தி பார்க்கலாம். நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண போறோம் பார்க்கலாமா? நம்ம இந்த கியூட்டான ரெத்த ஜடை தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதனால நம்மளோட முடிய நம்ம 2 பாதமா பிரிச்சுக்கிறோம். எப்பவுமே பிரிக்கிற மாதிரி பிரிக்காம நான் சீப்பு வச்சு பிரிக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த லைன் கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா வரணும். கோணலும் மாலமா வந்தா நல்லா இருக்காது. அதனால ஒழுங்கா சீப்பை வச்சு கோடிருங்க. சரிங்களா? எவ்வளவுதான் எக்ஸ்பர்ட்டா நம்ம இருந்தாலும் சில விஷயம் பேசிக்ல இருந்து பண்றதுதான் கரெக்ட். அதனால நம்ம அப்படி எடுக்கிறோம். அதுக்கு அடுத்தது நான் எப்பவுமே பண்ற மாதிரி சிக்கு எடுக்கிறேன். அதுக்கு அடுத்தது அந்த வடகு எடுத்த சைட்ல இருந்து ஒரு சின்ன பகுதி எடுத்து அதை 2ஆ பிரிச்சுக்கிறேன். சரியா? அதை பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிறத பின்னாடி ஆக்கி ஒன்னோட ஒன்னா சுத்திக்கிறேன். அப்படி சுத்திக்கினே இருக்கும் பொழுது ஒரு பாட்டா முன்னாடில இருந்து முடிய நல்லா ஒன்னொன்னா எடுக்கும் பொழுது அடி வரைக்கும் லென்த் அந்த அடி முடி இருக்குல்ல அது வரைக்கும் அதை நல்லா பிரிச்சுட்டு ஒன்னொன்னா அதை சுத்துறேன். நீங்க பாக்குற மாதிரி அப்படி சுத்த வச்சுட்டு லாஸ்ட்ல காது வரைக்கும் கொண்டு வந்த கடுத்தது அதை நம்ம பின்ன போறோம். 3 பின்னலாம். சரியா? நீங்க காது வரைக்கும் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் கீழே இருந்த கூட ஆரம்பிக்கலாம். எனக்கு நார்மலா காது பின்னாடில இருந்து பின்னாதான் பிடிக்கும் ரெத்த ஜடை. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். கீழே இருந்து பின்னா கழுத்துல கசகசன்னு இருக்கும். ஒரு மாதிரி அது எனக்கு முடியாது. அதனால அது ரொம்ப கசகசன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அது மீன்ஸ் இப்போ எப்பவுமே போடுறவங்களுக்கு அது ஃபீல் ஆகாது. நான் அப்படி போட மாட்டேன். அதனால எனக்கு அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். ஓகே. இப்போ எப்படி எப்பவுமே கீழே போடுறவங்க மேல போட்டாங்கன்னா அது அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு ஒரு ஃபீல். எனக்கு செட் ஆகாததை விட எனக்கு கசகசன்னு இருக்கும் கழுத்தாண்ட. அதனால எனக்கு பிடிக்காது. அதனால நான் அப்படி பண்ணல. அதனால பின்னிட்டு நாம ரப்பர் பேண்ட் போடுறோமா? போட்டக்கு அடுத்தது நம்ம மேல சுத்தணும் தெரியுமா? முடிய கொஞ்சம் கொஞ்சமா செக்ஷன் எடுத்துட்டு அந்த செக்ஷன்ஸ் என்ன பண்றோம்? கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி இழுத்துக்கிறோம். நீங்க பாருங்க. இந்த மாதிரி செக்ஷனா எடுக்கும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஞ்ச் லாட்டே வச்சுக்கோங்க. அப்போ ஒரு செக்ஷனா நீங்க எடுக்கிறத கொஞ்சம் இழுத்து விட்டு கொஞ்சம் அலங்கோலமா இருந்தாதான் அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தான் இது. இது அப்படியே கரெக்டா எப்படி பண்ணோமோ அப்படியே இருந்தா அது அவ்வளவு நல்லா இருக்காது. கொஞ்சம் அலங்கோலமா இருக்கணும். அததான் மெஸ்ஸியா சொல்லுவாங்க. ஸோ அது நேச்சுரலா இருக்கும். சரியா? ஸோ அதே மாதிரி நீங்க உங்க முடிய அப்படி இருக்கும் பொழுது அது உங்க முடி நல்லா அதிருப்தியா அதிகமா இருக்கிற மாதிரியும் காமிக்கும். அதனால அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கா கொடுக்கும். ஓகே. நீங்க பஃப் வைக்கிறத விட இதுவே பண்ணா உங்களுக்கு நல்லது. ஓகே. அதே மாதிரி இன்னொரு சைட் பண்றோம். முடி நீளமா இருக்கிறதால எண்டு வரைக்கும் நம்ம ஒரு பகுதி எடுத்தக்கு அடுத்தது அது எண்டு வரைக்கும் செப்பரேட் பண்ணியாச்சான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணாதான் நீங்க மீதி எடுத்து அதை சுத்தும் பொழுது அவ்வளோ சிக்கா ஆகாது. இப்போ இதுவே முடி சின்னதுன்னா நீங்க அவ்வளோ பண்ணணும் அவசியம் இல்லை. ஓகேயா? ஏன்னா இருக்கிறது கொஞ்சம் முடி. ஓகே. லென்த்து குட்டி. அதனால இப்படி எடுத்தாலே அது அழகா செக்ஷனா வந்துடும். ஆனா பெரிய முடிக்கு அப்படி இல்லை. நீங்க பாக்குறீங்க நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. உட்காந்து இலைன்னு இருக்கிறேன். அத தெரியுதா? பாத்தீங்களா? அப்ப கூட அது வருதா? அந்த ஒரு செக்ஷன் இழுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறேன். சுபா. அதுக்கு அடுத்தது ஆனா அதுல கஷ்டப்படுறது வர்த்து.
ஏன்? ஏன்னா, அதுல வந்து நான் கொஞ்சம் கியூட்டா தெரிறேன். எனக்கு அப்படி தோணுது. அதனால நான் அப்படி எடுத்துப்பேன். உங்களுக்கு அப்படி தோணலன்னா, உங்க இஷ்டம். ஓகே. மேபி நீங்க கேட்கலாம். என்ன வயசாகுது ரத்தத்த போடுறீங்கன்னு. இல்ல என்ன போடுறேன்னு. பட் யாரு வயசு பார்த்தா? நம்மளுக்கு புடிச்சிருக்கா? பண்ணுங்க. யாருன்னா கேள்வி கேட்டா, எனக்கு புடிச்சிருக்கு நான் பண்றேன். நல்லா இருக்கு நான் பண்றேன். இன்னும் என்னன்னா, டக்குன்னு யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் பிரச்சனை இல்ல. எனக்கு புடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? அவ்வளவுதான். ஸோ உங்களுக்கு புடிச்சத பண்ணுங்க. இருக்குது ஒரு வாழ்க்கை தான். அது உட்காந்து செத்தா வாழ முடியும். சொல்லுங்க. இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, பார்த்து பார்த்து. சரி அத விடுங்க. இப்போ ஓணம் வேற வரப்போகுது. இது சாரிக்கு மேல போட்டா நல்லா இருக்கும்ல? அந்த காலத்துல மாதிரி சாரிக்கு ரெட்டை ஜடை பின்னு. ட்ரை பண்ணலாம்ல? இப்ப இதுவும் அப்படி பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வால்யூமா தெரியும், நல்லா கியூட்டா தெரியும். ஓகேயா? எனக்கு புடிச்சிருக்கு. அப்படிதான் ஒண்ணா எடுத்து நம்ம வந்து அத கொஞ்சம் திக்கா காமிக்கிறோம். ஹிஹிஹி. நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கண்டிப்பாக அமுக்குங்க. சரிங்களா? இப்பொழுதைக்கு உங்களுடன் அன்பிய மயங்கா சென்று வருகிறேன். நன்றி.